இப்ப நான் காட்ட போற விஷயம் மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டோரியன்ஸ்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது. அதனாலதான் இது ரொம்ப முக்கியம். இந்தியாவுல 4 திசைகளையும் 4 வேற வேற இந்து கடவுள்கள் டாமினேட் பண்றாங்கன்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சவுத் இந்தியால மற்ற கடவுள்களை விட கார்த்திகேயன் அதாவது முருகனை ரொம்ப அதிகமா வொர்ஷிப் பண்றாங்க. வெஸ்ட் இந்தியால ஏன் யானை முகம் கொண்ட விநாயகர் இவ்வளவு பக்தியோட வொர்ஷிப் பண்றாங்கன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஈஸ்ட் இந்தியால குறிப்பா பெங்கால பக்கம் துர்க்கை அம்மனை ரொம்ப வொர்ஷிப் பண்றாங்க. நார்த் இந்தியால சிவா டாமினேட் பண்றாரு. அப்படின்னா இந்தியாவோட 4 திசைகளையும் 4 வேற வேற இந்து கடவுள்கள் டாமினேட் பண்ற மாதிரி இல்லையா? எக்ஸ்பர்ட்ஸ்களால இது ஏன் இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது பழங்கால இந்திய புக்ஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சிவாவோட குடும்பம் இந்தியாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அவங்க எப்பவுமே சேர்ந்துதான் இருந்தாங்க. ஆனா டீமன்ஸ் நாட செப்பரேட்டிசம் வச்சு அழிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சிவாவோட குடும்பம் நார்த்ல இருந்தா டீமன்ஸ் சவுத்த அட்டாக் பண்ணுவாங்க. குடும்பம் சவுத்துக்கு போய் ஃபைட் பண்ணினா டீமன்ஸ் ஈஸ்டுக்கு பரவி பழங்கால இந்தியாவை வீக்கன் பண்ணுவாங்க. அதனால நாட்டை ப்ரொடெக்ட் பண்ண சிவாவோட குடும்பம் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்தாங்க. அது பிரிஞ்சு இருக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அதன்படி இளைய மகன் முருகனை சவுத்துக்கு அனுப்புனாங்க. பெரிய மகன் விநாயகரை வெஸ்டுக்கு அனுப்புனாங்க. சிவா மவுண்ட் கைலாஷ்ல இருந்து நார்த்தை ப்ரொடெக்ட் பண்ணினாரு. அவரோட மனைவி ஈஸ்டுக்கு போனாங்க. இந்த கதை ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது சும்மா மித்தாலஜின்னு டிஸ்மிஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனா இன்னைக்கும் நடக்கிறத பாருங்க. இன்னைக்கும் சவுத் இந்தியால கார்த்திகேயன் அதாவது முருகன் ரொம்ப பலமா டாமினேட் பண்றாரு. அவரு ஒரு தமிழ் கடவுளனே கன்சிடர் பண்ணப்படுறாரு. வெஸ்ட் இந்தியால கணேஷா டாமினேட் பண்றாரு. அதனாலதான் மகாராஷ்டிரால விநாயகர் சதுர்த்தி இவ்வளவு பெருசா செலிப்ரேட் பண்றாங்க. நார்த்ல சிவா டாமினேஷன் பத்தி சொல்ல வேண்டியதில்ல. ஈஸ்ட்ல குறிப்பா வெஸ்ட் பெங்கால்ல துர்கா எவ்வளவு டாமினேட் பண்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா இது சும்மா ஒரு கட்டுக்கதையா இருந்தா 1 பில்லியன் ஹிந்துஸ் இன்னைக்கும் இதே பாதைய ஃபாலோ பண்றாங்க. சிவாவோட குடும்பத்தை சேர்ந்த இந்த 4 கடவுள்கள் 4 திசைகளையும் ஆயிரக்கணக்கான வருஷங்களா எப்படி டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.